வணக்கம் நண்பர்களே, இன்றைய நாள் நாங்கள் பாவற்காய் சம்பல் செய்ய போகிறோம். பாவற்காய் என்றால் சிறு பிள்ளைகளுக்கு பிடிக்காது, ஏனென்றால் அது கசக்கும் என்று. பாவற்காயை சமைத்து கொடுத்தால் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், கூடுதலான பிள்ளைகள் விரும்ப மாட்டார்கள். அதனால் பாவற்காயை நாங்கள் சம்பல் செய்து கொடுத்தால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதற்கு பாவற்காயை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வச்சு அதில் உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து ஊற வச்சிக்கிறோம். ஏனென்றால் அதனுடைய கசப்பு போவதற்காக. அஞ்சால் பாருங்கள், இது என்னென்று கத்தரிக்காய் ஏனென்று நீங்கள் யோசிப்பீங்க. கத்தரிக்காயும் பாவற்காயோடு சேர்த்து பொரித்து கொடுத்தால் அதை இன்னும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, தேசப்புளி, எண்ணெய், அதுக்கு தேவையான அளவு உப்பு. வாங்கள் இப்போது பாவற்காய் சம்பல் எப்படி செய்வதென்று பார்ப்போம். சரி மக்களே, நாங்கள் சட்டி சூடாகிட்டு எண்ணெயும் விட்டாச்சு. பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் சூடாகினதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வைத்த பாவற்காய் மற்றும் கத்தரிக்காய்களை நாங்கள் அதனுடன் சேர்த்து பொரிப்போம். வாங்க பார்க்கலாம் மக்களே. இந்த பாருங்கள், பாவற்காய், மஞ்சள் அதனோடு சேர்த்து உப்பெல்லாம் திரும்பவும் ஒரு தண்ணியில் கழுவி நாங்கள் வச்சுக்கலாம். அதே போல் இந்த கத்தரிக்காயும் நாங்கள் தண்ணியில் கழுவி சுத்தமாக வச்சுக்கிறோம். பாருங்கள், இப்பொழுதாக அடுப்பு ரெடியாகிவிட்டது, எண்ணெயும் நல்லபடியாக சூடாகிவிட்டது. வாங்க இப்போ பொரிக்கிறத பார்ப்போம். கத்தரிக்காயை கொஞ்சம் பொரிச்செடுக்க வேணும். பாருங்கள் மக்களே, நாங்கள் இப்போ கத்தரிக்காயை முதல்ல பொரிச்செடுக்க போகிறோம். கத்தரிக்காய் கொஞ்சம் நல்லபடியாக பொரித்தது பிறகு அதனை இறக்கிய பிற்பாடு நாங்கள் பாவற்காய் பொரிப்போம். இப்போ பாருங்கள், கத்தரிக்காய் பொரிந்து கொண்டு இருக்கிறது. சரி மக்களே, பாருங்கள், கத்தரிக்காய் நல்லபடியாக பொரிந்து வந்துள்ளது. பினி இதனை நாங்கள் இறக்கிய பிற்பாடு அடுத்ததாக நாங்கள் பாவற்காயை பொரிப்போம். முதல்ல நாங்கள் இந்த கத்தரிக்காயை நாங்கள் எண்ணெய் இல்லாமல் இறக்கி வைப்போம். சரி, இப்பொழுது நாங்கள் கழுவிய இந்த பாவற்காயை நல்லபடியாக தண்ணி இல்லாமல் வடித்து நாங்கள் திரும்ப பொரிக்க போகிறோம். பாருங்கள், மக்களே, பாவற்காய் அழகாக பொரிந்து வந்துள்ளது. சரி மக்களே, பாவற்காய் நல்லபடியாக பொரிந்து விட்டது. நாங்கள் இப்போ சட்டியிலேருந்து இறக்குவோம். நாங்கள் பாவற்காயை பாருங்கள், நாங்கள் அடுப்பையை நாங்கள் அணைத்து விடுவோம். இப்பொழுது நாங்கள் பாவற்காயை எண்ணெய் இல்லாமல் நல்ல வடிவாக நாங்கள் இறக்கிக் கொள்வோம். சரி மக்களே, வாங்க, பாவற்காய் சம்பல் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. நன்கு பொரிந்த பாவற்காய் பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் நாங்கள் வடித்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி கத்தரிக்காய், அதற்கு தேவையான வெங்காயத்தை பாருங்கள் இப்படி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கிறோம். தக்காளி பழம், தேவையான அளவு பச்சை மிளகாய், உரைப்பு, சிறுவர்களும் சாப்பிடணுன்றதுக்கு படியினால் நாங்கள் பச்சை மிளகாயை சிறிதளவாக நாங்கள் எடுத்துள்ளோம். இப்பொழுது பொரிந்த பாவற்காய், கத்தரிக்காய், வெங்காயத்தை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துள்ளோம். அதனூடாக பச்சை மிளகாய்,
இப்பொழுதாக நாங்கள் இதை நன்றபடியாக கலக்க வேண்டும். நீங்களும் உங்களோட வீடுகளில் இந்த கத்தரிக்காய் பாவற்காய் சேர்த்த ஒரு சம்பலை இலவாக செய்து கொள்ளலாம். சிறுவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் நல்ல கலந்து விட்டால் தேவையான அளவு இதில் விதை இல்லாமல் பாதி தேச புளி விட்டால் காணும் நினைக்கிறேன். புளியை பார்த்து பிறகு நாங்கள் விடுவோம். இது தேவையான அளவு நாங்கள் இதனோட உப்பு சேர்க்க வேண்டும். இதற்கு முதல்ல நாங்கள் பாவற்காய் கத்திரிக்காயோட உப்பு சேர்த்தபடியினால் நாங்கள் ஊற வச்சபடியினால் திரும்பவும் நாங்கள் உப்பு சேர்க்கக்குள்ள கொஞ்சம் அதன் அளவை பார்த்து தான் நாங்கள் விட விடும். இந்த உப்பு கூடிவிடும். இது காணும்னு நினைக்கிறேன். இப்பொழுதாக நாங்கள் நன்கு கரண்டியால் இதனை கலக்க வேண்டும். இதுதான் பாவற்காய் சம்பல். பாருங்கள், பாவற்காய் சம்பல்ன்றதுக்குள்ள இதுக்குள்ள கத்தரிக்காய் மற்றும் தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு புளியை சேர்த்து நாங்கள் நல்லபடியாக இதனை கலக்க வேண்டும். இப்பொழுது பாவற்காய் சம்பல் ரெடியாகி உள்ளது. இப்பொழுது டேஸ்ட் பார்ப்போம். உப்பு புளியெல்லாம் அளவாக உள்ளது. இன்னும் கொஞ்சம் புளி விட்டால் நல்லா நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் பாவக்காய் சம்பல் செய்து முடித்து விட்டோம். பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கிறது என்று. சிறுவர்கள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் சாப்பிட்ட மாதிரி போயிடும். நீங்களும் உங்களை வீடுகளில் இதனை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி மக்களே, பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.